ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 11ஓட டயட் அண்ட் ரொட்டீன் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு 11th டே எக்ஸசைஸ் வீடியோ போடணும். எனக்கு கொஞ்சம் கை அடிபட்டுருக்கு அப்படின்றதுனால எக்ஸசைஸ் பண்ண முடியலை. அதனால் எக்ஸசைஸ் வீடியோ வரல, சாரி. ஸோ நிதிஷ் எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸே கண்டினியூவாக ஒரு 5 days பண்ண சொல்லியிருக்கேன். டே 15ல் நான் எக்ஸசைஸ் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. நிதிஷ் எப்பயும் போல் காலைல எழுந்துச்சனே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வார்ம் வாட்டர் குடிச்சனுமே பண்ண ஆரம்பிச்சிருவான் எக்ஸசைஸ் அப்படின்றது. வெயிட் அப்படின்றது அவன் பாத்ரூம் போனோன்னுமே வெயிட்டு பார்த்து வந்துடுவான். ஸோ அவன் பார்த்து பக்கத்துலேயே எழுதி வச்சுருவான், இல்லைனா அவனே ஞாபகம் வச்சுப்பான். எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். காலையில் இன்றைக்கி கமலா ஆரஞ்சான் ஜூஸ் எடுத்துக்கிட்டான். ஜூஸில் அப்படின்றது சுகர் நான் இப்போ ஆட் பண்ணுற பழக்கத்தை அவனுக்கு துப்புரா நிப்பாட்டிட்டேன். முந்திலாம் தேன் கலந்துப்பேன், நாட்டு சக்கரை கொஞ்சம் கொஞ்சம் அவன் கலந்துக்குவான். பட் இப்போ எதுவுமே அவன் எடுத்துக்கிறது இல்லை. ஒன்லி ஃப்ரூட்ஸ் அண்டு வாட்டர் மட்டும்தான் எடுத்துக்கிறான். நிதிஷோட மத்தியான சாப்பாட்டுக்கு துவரம்பருப்பு போட்டு சாம்பார் தான். அதில் முள்ளங்கியும் சவுச்சவும் போட்டு சாம்பார் மாதிரி வச்சுருந்தேன். ஸோ சாம்பார் நல்லா பருப்புலாம் போட்டு சாதம் மாதிரி கிண்டிட்டு அதில் இருந்தால் காய் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். முள்ளங்கியும் சவுச்சவும், ராவா கேரட் டீலி ஒரு கேரட்டு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பொரியல். ஸோ மத்தியானம் சாப்பாடாக எடுக்கிறது இதுதான். ஸ்நாக்ஸ் மிக்ஸ்டு நட்ஸ் தான் வச்சுருக்கேன். வேர்க்கடலை, பாதாம் பருப்பு, கருப்புலந்த திராட்சை, டேட்ஸ் 3 வச்சுருக்கேன். நிதிஷ்க்கு சிம்பிளாக ஒரு கட்லட் மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு தான். வெள்ளை சுண்டல் நேற்று குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு 50 கிராம், அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா மசிச்சுட்டு, நான் மத்து வச்சு தான் எப்போயும் மசிப்பேன். ஸோ மத்து வச்சு நல்லா மசிச்சிருங்க. நல்லா மசிச்சுட்டான். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு போட்டுக்கிறேன். வெங்காயம், மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வெள்ளை சுண்டலையும் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு போட்டேன், அதனால் உப்பு மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் உப்பு இப்போ போடலை. கரம் மசாலா தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். வெறும் மிளகா அப்படி போட்டுக்கிறேன். இது காஷ்மீரி சில்லி தான், ரொம்ப காரம் இருக்காது. கட்லெட்டுக்கு அந்த தேவையான பொருள் எல்லாம் போட்டு நல்லா பசைஞ்சு வடைக்கு தட்டின மாதிரி தட்டி, நான் அதுக்கு மேலே ரவை இல்லை, அதனால கோதுமை ரவை மாதிரி இருந்தது. அதை தான் அது மேலே 2 பக்கமும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி தவாவில் தான் வச்சேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நிறையா எண்ணெய் ஊற்ற வேண்டாம். வெயிட் லாஸில் இருக்கும்போது நிறையா எண்ணெய் ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. இதுவே நிதிஷ் ஐயோ நிறையா ஊற்றிட்டீங்கம்மா பக்கத்தில் இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தான். கொஞ்சமாவது ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி ட்ரையாக நல்லா இருக்காது. ஸோ நிதிஷ்க்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸ் அப்படின்றது நான் நைட்டு டிஃபனாகவே எடுத்துக்கிறேம்மா அப்படின்ட்டான். அதனால் ஒரு 4 கட்லெட் வச்சு மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டு கொடுத்தான். எப்படி இருக்குது? அப்போ நீ என்ன இனிமேல் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் 6 மணியோட ஃபினிஷ் பண்ணுற மாதிரி லாஸ்ட் மீல். டியூஷன் முடிச்சுட்டு வர ராத்திரி ரொம்ப லேட் ஆகிடுதுல, 8:30க்கு மேலே ஆயிடுது. டேரெக்டாக வந்தால் படுக்கிறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்குன்னா, சாப்பிட்டு 6:30க்கு மேலே தான் டியூஷனே போவான். ஸ்கூல் விட்டு வந்தனுமே டைமிங் இப்போ ரொம்ப இல்லை, எக்ஸாம் போகிறதுனால அங்கேருந்தே லேட்டாக தான் வந்துட்டுருக்கான். ஒரு 15 நிமிஷம் பாக்கி டைம் இருக்குது அப்படின்றதுனால டேரெக்டாக ட்ரெட்மில் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதில் என்ன ஜாக்கிங் ரன்னிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுலேயும் விளையாட்டுத்தனம், வீடியோ இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேணும்னே விளையாட்டுத்தனமாக ஃப்ரண்ட்டு பேக்குன்னு நடந்துக்கிட்டு இருந்தால் அடிபட்டுறாமல் பார்த்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்க எப்போவுமே எக்ஸசைஸ் பண்ணும்போது சீரியஸாக பண்ண மாட்டாங்க. அதில் கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இருக்க தான் செய்யும். நம்ம தான் கோவப்படக்கூடாது. கோவம் அப்படின்றது இப்போ இந்த காலத்து பசங்க கிட்ட படவே கூடாது. பொறுமையாக போனால் தான் அவன் கண்டினியூ பண்ணுவான். அவனுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டை கொஞ்சம் மாற்றி கொடுக்கும்போது அவனே அதை மாற்றிக்கிறான். அவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறினா தான் அவன் மாறுவான், இல்லைன்னா மாற மாட்டாங்க பசங்க. நல்லா ட்ரெட்மில் பண்ணால் நைட்டு சாப்பாடு எடுத்துக்கல வேண்டாம் அப்படின்ட்டான். நான் தான் வெறும் வயிற்றுல படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் அவனுக்கு கொடுத்தேன். ஃப்ரூட்ஸ் ஒரு ஆப்பிளும் ஒரு கமலா ஆரஞ்சும் எடுத்து சாப்பிட்டான். எடுத்து சாப்பிட்ற டைம் மணி 8:30 இருக்கும். பழம் சாப்பிட்டுட்டு அவன் படுக்க போயிட்டான். இன்னைக்கு டே 11 ஹெல்த்தி ஃபுட், எக்ஸசைஸ், மார்னிங், ஈவினிங் இப்போ பண்ண முடியல. ஓகே, வெயிட்டு 57.1 kg. ஓகே, 57.1. நாளைக்கு 56 வருமா 58 வருமா? 56 வருது. 57.5 வருமா? வரலான்னு நினைக்கிறேன். ஏன் வரலாம்? கட்டில் சாப்பிட்டா வருமா? அப்படிலாம் கிடையாது. அப்புறம் சாப்பாடே சாப்பிடாம பட்னியாக கிடந்தால் ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டு குறைய தான் செய்யும். பட் அது ரொம்ப வீக் ஆகிடும் இல்லையா? கொஞ்சமாக நியூட்ரிஷனாக சாப்பிடணும். ட்ரெட்மில் பண்ணியிருக்கல, அப்போ நாளைக்கு காலையில் பார்த்தேன். ஏறுறது இறங்கலாம் டார்கெட் இல்லாமா, உன்னோட மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகணும். அதில் மூலிமா மசில்ஸுக்கு மேலே இருக்க ஃபேக்ட் குறையணும். அதுதான் உன் டார்கெட், சரியா? ஸோ வெயிட் உன் டார்கெட் கிடையாது. நீ 2 கிலோ 3 கிலோ குறைச்சாலும் உன் பாடியில் ஃபுல்லாக சேஞ்சு தெரியணும். ஃபேட் லாஸ் நடக்கணும், ஓகேவா? நீ தான் 10 நாள்லேயே 1 கிலோ கிட்ட குறைச்சிட்டியே. கீப் இட் அப். நீயா இப்போ எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்க, நீயா ட்ரெட்மில் ஓட்டுற. இந்த சேஞ்ச் சும்மா 100 டேஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடாது. இந்த டயட் வெயிட் லாஸ்ன்னு இருக்கக்கூடாது. எப்பயுமே அதை மனசில் வச்சுக்கணும். ஒருவேளை நம்ம ஃபுட்டு நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னா ஒருவேளை பழம் மட்டும் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வெயிட் மெயின்டைனிங்.
நாளைக்கு வெயிட் பார்க்கலாம். இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தெரியுது. ஓகே பாய். பாய், குட் நைட் ஆல்.